எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் 3 முக ருத்ராட்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ருத்ராட்சம் எத்தனை முகம் கொண்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ருத்ராட்சத்தின் மீதுள்ள கோடுகளை பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த 3 முக ருத்ராட்சத்தில் 3 கோடு இருக்கும். இந்த 3 முக ருத்ராட்சத்தின் அதிபதி, அதாவது தேவதைன்னு சொல்லப்படுறது அக்னி பகவான். இந்த 3 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது பாவங்கள் செய்திருந்தார்களேயானால் அந்த பாவங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அக்னியைப் போல தூய்மைப்படுத்தப்படுவார்கள். இந்த 3 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதினாலே தன்னைத்தானே வெறுக்கின்ற எண்ணத்திலிருந்து விடுபடுவார்கள். தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அதிலிருந்தும் விடுபடுவார்கள். மன உளைச்சலிலிருந்து வெளிப்படுவார்கள். அதாவது இந்த தன்னைத்தானே வெறுக்கின்ற எண்ணமும் தாழ்வு மனப்பான்மையும் இருந்தாலே மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். இந்த உலகத்தில் நம்ம யாரும் நேசிக்கலையே, வெறுக்கிறாங்க, நமக்கு எதுவுமே இல்லையே, நம்ம வாழ்க்கையில் முன்னேறலையே, பணம் இல்லையே அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை இருந்தாலே தனக்குத்தானே வெறுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது ரெண்டும் இருந்தாலே நமக்கு மன உளைச்சல் ஏற்படும். இந்த மன உளைச்சல் எல்லாம் இந்த 3 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதனால் இல்லாமலேயே போகும். காரணம் என்னன்னா, அந்த 3 முக ருத்ராட்சத்திலே அத்தகைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. காரணம் என்னன்னா, இது அக்னி பகவானை தேவதையாக கொண்டிருக்கு இல்லையா, அந்த அக்னி பகவான் எல்லாத்தையுமே அழிச்சிருவாரு. தன்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அத்தனையுமே அழிச்சிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பாரு. மேலும் இந்த 3 முக ருத்ராட்சம் அணிவதால இனம் தெரியாத பயம்னு சொல்லுவாங்க இல்லையா, வேண்டாத பயம் எல்லாம் ஒரு சிலர்கிட்ட இருக்கும். அந்த பயம் எல்லாம் அறவே நீங்கும். இது தவிர பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒன்று நீங்கும். சோம்பேறித்தனம் நம்ம உடம்புல இருந்ததுன்னா அது சுத்தமாக போயிடும். ஒரு எனர்ஜி உருவாகும். என்னன்னா, இந்த மன உளைச்சல் இருந்தாலே நமக்கு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் தானாகவே வந்து சேரும். எந்த வேலையும் செய்ய விடாது. ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதே சிந்தனையில் இருப்போம். அந்த சிந்தனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மேற்கொண்டு வேலைகள் எதுவுமே செய்ய முடியாமல் போகும். இந்த மன உளைச்சலை நீக்கினாலே போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகும். அப்படி உருவாகும் போது நம்ம செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். நமக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். இந்த வேலைகளை எல்லாம் இந்த 3 முக ருத்ராட்சம் கட்டாயம் செய்யும். ஜாதக கட்டத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவங்க இந்த 3 முக ருத்ராட்சத்தை அணியலாம். அதே சமயத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கூட இந்த 3 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டார்களே ஆனால் அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த தோஷம் படிப்படியாக குறைந்து போகும். செவ்வாய் நீச்சமும் படிப்படியாக குறைந்துகிட்டே வரும். இப்போ நம்ம viha.online இருக்கக்கூடிய 3 முக ருத்ராட்சத்தை பார்க்கலாம். இதுதான் நம்ம viha.online இருக்கக்கூடிய 3 முக ருத்ராட்சம். இது மஞ்சள் கயிறில் வருது. இந்த மஞ்சள் கயிறோட கூட நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா செயினில் கூட கோத்துக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம 3 முக ருத்ராட்சத்தை பற்றிய விளக்கங்கள் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.